லஞ்சா கட்டி கொடுக்கும் போது மிச்சம் வைக்காம நல்லா சாப்பிட்டு வருவாங்க. நான் 5 முட்டை எடுத்து வேக வச்சு தோல் எடுத்து வச்சிருக்கேன். இதை போல இருக்கிற முட்டையெல்லாம் கோடு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பேன் வச்சுக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போதும். ஒரு 5 சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள் சேர்த்தலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்தலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்தலாம். கீறி வச்சிருக்க முட்டை இதுல சேர்த்தலாம். ஒரு 1.5 நிமிஷத்துக்கு பரட்டி விட்டாலே போதும். அதே கடாயில 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தலாம். ஒரு 6 கிராம்பு, 1 ஸ்டார் பூ, 1 பட்டை, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்தலாம். 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து தோல் எடுத்து கழுவி வச்சிருக்கேன். இந்த அளவுக்கு வதங்கினது போதும். இதை நல்லா பேஸ்டா நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். பேன் வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தலாம். சின்னதா பிரியாணி இலை, 2 கிராம்பு, 3 பெரிய வெங்காயம் எடுத்து பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வர டைம்ல 3 பெரிய தக்காளி, கொஞ்சமா உப்பு சேர்த்தலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்தலாம். 3 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன். நம்ம வதக்கி வச்ச வெங்காய பேஸ்ட் ஓரளவுக்கு வதக்கினாலே போதும். ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, மஞ்சத்தூள் ஒரு 3 சிட்டிக்கு அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. 1/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து மிக்ஸி ஜாரை கழுவி ஊத்திக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். 1 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா உதிரியா வடிச்சு வச்சிருக்கேன். அப்படியே நல்லா கலந்து விடுங்க. இந்த அளவுக்கு ரைஸ் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இந்த முட்டை சேர்த்துக்கலாம். முட்டையை வச்சு வெரைட்டி ரைஸ் ரெடி. Download ShareChat.